வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் அதாவது இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்னுடைய ஃபெட்னுடைய மீட்டிங் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாளைய தினம் அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர இருக்கு. அதாவது அங்கே எக்கானமி கீப்ஸ் க்ரோயிங்னால ஃபியூவர் டைம் தான் ரேட் கட் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால குளோபல் மார்க்கெட்டினுடைய அழுத்தம் இந்திய சந்தைகளிலும் தொடர்ந்தது என்று சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் 242 புள்ளிகள் குறைந்து 21,813 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 521, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1,755. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை இண்டிகேட் பண்ணதுன்னு சொல்லலாம். மேலும் மிட் கேப் ஸ்மால் கேப் அதுவும் இன்றைய தினம் விழுந்திருக்கு. மிட் கேப் 1.24%, ஸ்மால் கேப் 1.19% விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.6% ஏறி இருக்கு. ஸோ அதனால ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு எல்லாமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐடி, மீடியா, ஃபார்மா, எஃப்எம்சிஜி தான் இன்னைக்கு ஒரு பிக் டாப் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஆட்டோ, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹிண்டால்கோ, ஏஷியர் மோட்டார், பஜாஜ் ஃபின்சர்வ், ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், டைட்டன் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிப்டி 50 இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பிபிசிஎல், டிசிஎஸ், சிப்லா டாப் லூசர்ஸ் டுடே. மெயினாக டிசிஎஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு டாடா சன்ஸ் 23.4 மில்லியனுக்கு ஷேரை விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9,000 crore மேலே அதன் மூலியமாக பணத்தை திரட்டியுள்ளார்கள். இது இன்றைய தினம் பிளாக் டீலில் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஓவரால் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டை பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் பர்சிஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சந்தைகள் காலையில் ஒரு பெட்டராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு 9:50க்கு பிறகு ஒரு வீழ்ச்சியை தழுவியது. மறுபடியும் ஒரு ஸ்லைட் அப் மூவ் அட் 11:20, திருப்பி மறுபடியும் வீழ்ச்சி. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 1:45க்கு மறுபடியும் ஒரு வீழ்ச்சி, திருப்பி ஒரு ஸ்லைட் அப் மூவ். க்ளோசிங்கில் பார்த்தோம்னா 242 புள்ளிகளை குறைந்து இன்றைய தினம் குறைந்திருக்கிறது. இன்றைய தினம் லோ பார்த்தோம்னா 21,793. அதாவது இந்த 21,750ங்கிறது ஒரு லெவல். அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட மறுபடியும் அதுலேருந்து ஒரு 20-25 புள்ளிகள் மேலே இருக்கிறது. ஸோ இன்றைய தினம் ஹை பார்த்தோம்னா 21,978. ஸோ கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் இன்றைய தினம் ஆசிலேஷன் டவுன் சைடு மூவ்ல நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் ருஷ்யன் ஆயில் அவங்க எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 10% இந்த மாதத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. மறுபுறம் இஸ்ரேல் அவருடைய டெய்லி ப்ரொடக்ஷனையே குறைக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் குரூட் ஆயிலை பொறுத்தவரை சம் கைண்ட் ஆஃப் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். பட் இன்றைய தினம் 26 ரூபாய் அதிகரித்து 6,870 அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதுபோல் சில்வர் பார்த்தோம்னா 313 ரூபாய் குறைந்து 75,183, தங்கம் 104 ரூபாய் குறைந்து 65,504 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க எல்டி ஃபுட்ஸ், ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நண்பர்களே, நாம் 2 நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எவ்வரி ரைஸ் செல் அண்ட் பை, அதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் நாளைய தினம், நாளைக்கு ஈவினிங், அதனால் நமக்கு வியாழக்கிழமை தான் மார்க்கெட்டினுடைய போக்கிலே ஏதாவது திருப்பங்கள் இருக்கா என்பதை குளோபல் மார்க்கெட்டை வைத்து நாம் சரிவர தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதுவரை பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி பர்சிஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. இதுமாரி நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா இன்றைய தினம் எபோ ஆவரேஜாக இருக்குது. சந்தைகளை பொறுத்தவரை நிஃப்டி அந்த 61.8% ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம், அதுக்கு கீழே விழுந்திருக்கு. 21,906 நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, லக்ஷ்மண் ரேகா, அதுக்கு கீழே விழுந்ததுலேருந்து பாருங்கள் 100 புள்ளிகளே இன்றைக்கே விழுந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபைண்டிங் சப்போர்ட் அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த லெவல் விழுந்தாக்க அடுத்தது பார்க்கும் பொழுது 21,500 தான் குட் சப்போர்ட் லெவல் ஃபார் த மார்க்கெட்னு சொல்லலாம். பட் நடுவில் சின்ன சின்ன லெவலில் திருப்பி மறுபடியும் பவுன்ஸ் ஆகக்கூடும். அந்த லெவல்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நோட் பண்ணிங்க,
இதெல்லாமே ஃபிப்னாசி லெவல் தான். ஸோ 21,749.35, 21,749.35, தென் 21,700.50. இது ரெண்டுத்தையும் உடைஞ்சதுன்னா 21,500 வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா 21,885.70, 21,934.60, இந்த ரெண்டு புள்ளிகளும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். ஸோ இந்த பிலோ 21,850 நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 21,500 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. மேலும் இன்றைய தினம் 22,000 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது. அதுபோல் 21,800, 21,700 புட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இதை வைத்து பார்க்கும்போது 21,070 22,000 வரலையும் மார்க்கெட் வந்து வரக்கூடிய நாட்களில் ஆசிலேட் ஆகும் என்று எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் எவ்ரி ரைஸ் செல் அண்ட் பை வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் இப்பொழுதைக்கு. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.